இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஏன் தெரிந்து கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் போய் கனி கொடுக்க வேண்டும், நான் போய் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்றுதான் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி நாம் கனி கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். வாசித்து பார்த்தால், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில நன்மைகள் பெற வேண்டும் என்றால் நாம் கனியை பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த நற்பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி நம் கனி வெளிப்படும் போது நம்மை பார்த்து பலரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மத்தேயு 28:19 வாசித்து பார்த்தால், நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து அனைவரும் சீஷராக்குங்கள் என்று கூறுகிறார். அப்போ ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் இருக்கிறோம். இந்த வசனமும் சீஷர்களை பார்த்து தான் ஆண்டவர் கூறுகிறார் என்றால் நமக்கும் இந்த வசனம் பொருந்தும். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும், நாம் போய் கனி கொடுக்க வேண்டும். அப்படி கனி கொடுக்கிற ஜீவியம் நாம் ஜீவிக்கும் போது நம்மளுடைய பிதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல நன்மைகளையும் சுதந்திரத்துக் கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு அருள் செய்வார் என்பதில் நாம் உறுதி கொள்ள வேண்டும். இப்படி கனி கொடுக்கும் வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கனி கொடுக்கிற ஜீவியம் ஜீவிப்பதற்கு கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தார். யோவான் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இந்த வசனத்தில் நம்மளால பார்க்க முடியும், நம்ம கிறிஸ்துவுக்குள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறதுனால், உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறதுனால் உலகம் நம்மை பகைக்கிறது. எப்படி அது பகைக்கிறது? பணாசையோ பொருளாசையோ நமக்கு எதிராக காண்பித்து, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ என்ன தேடி வா, ஆண்டவரை தேடாத உனக்கு எதுவும் கிடைக்காது, நீ என்ன தேடி வா, நான் நிறைய உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கும்படியாக நமக்கு எதிராக வந்து நிற்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உங்களை பகைக்கிறது என்று. ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பாருங்க, யாக்கோபு 4:4 சொல்லி இருக்குது, உலக சிநேகம் தேவனுக்கு எதிரான பகை. இப்போ ஒரு வேளை நம்ம ஐயோ இது என்னை வஞ்சித்து விடுமோ என்று நாம் இடம் கொடுத்து விடுகிறோமோ என்றால் உடனே இந்த வசனம் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். உலக சிநேகம் தேவனுக்கு எதிரான பகை என்று. ஐயோ எனக்கு பொருளாசை எதுவும் வேண்டாம் என்று சொல்லி நாம் அதிலிருந்து விலக வேண்டும். நம்மளுக்கு தைரியப்படுத்துகிற இன்னொரு வசனம் இருக்கு. 1 யோவான் 2:17 உலகமும் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் நிலைத்திருப்பான் என்று இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் ஒரு நாள் ஒழிந்து போயிடும். உலகத்துக்காக ஓடுறோம் இல்லையா, சொத்து சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, எல்லாத்துக்காக ஓடுறோம்ல, அது ஒரு நாள் ஒழிந்து போயிடும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை எவன் செய்கிறானோ அவன் நிலைத்திருப்பான். அப்படி நிலைத்திருக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். மார்க் 8:34 வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையா சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் அவனவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை வெறுக்கும்படியான சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். அந்த சிலுவையை சுமந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். உலகத்தை வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இப்படி பின்பற்றி நம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் பிரியப்படுகிறார். அதனாலதான் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு ஒருவித பாரங்கள் நீங்கள் சுமந்திருக்கலாம், ஒருவேளை வஞ்சனைக்குள் நீங்கள் போய் சிக்கியிருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அதை நம்மை மேற்கொள்ளாது, நாம் அதை மேற்கொள்ளும்படியான பலன் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். முதலாவது, நாம் கனி கொடுப்பதற்கு அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, நாம் கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அவருடைய உபதேசம் நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய உபதேசம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்தேயு 5:6-7 அவருடைய மலை பிரசங்கமே தலை பிரசங்கமாக இன்று வரைக்கும் இருக்கிறது. அதில் அவர் கூறப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றை நாம் பின்பற்றினால் போதும், நாம் ஆவிக்குரிய கனிகளை அழகாக கொடுக்கலாம். ஆனால் அதுதான் ரொம்ப கடினமாக இருக்குது.
அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு ஊமையை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 5:38-39 வாசிக்கும்போது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படி நிற்காதீங்க, பதிலுக்கு பதில் செய்யணும்னு நினைக்காதீங்க, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒரு கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கணத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்றால், ஒருவன் நம்மை அடிக்க வரான், நம்மளை எதிர்க்க வரான் அப்படின்னா அவன் கூட திரும்பி நீ போய் சண்டை போடாத. ஒருவேளை ஒரு முள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முள் செடி இருக்குதுன்னு அந்த முள் செடி கூட போய் நம்ம சண்டை போட்டால் நம்மளுக்கு தானே காயங்கள் ஏற்படும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒரு கணத்தில் சண்டை இருந்தா இன்னொரு கணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவனை அமுச்சு விட்டுரு. அவன் கூட நீ சண்டைக்கு போகாத, பழிக்கு பழி வாங்க போகாத என்று கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய குணாதிசயங்கள் வெளிப்படும் பொருட்டு ஒரு நல்ல ஒரு போதகத்தை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னும் பல காரியங்கள் அந்த மத்தேயு 5, 6, 7 படித்து பார்த்தா இருக்கும். அதை நாம் வாசித்து நம்மை சீர்திருத்தும் போது ஆவிக்குரிய கனியை நாம் கொடுக்க முடியும். இப்படி ஆவிக்குரிய கனிகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய உபதேசத்தை, அவருடைய வார்த்தைகளை நாம் அனுதினமும் தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கும் போது நாம் கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்போம், பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். 15:2 அந்த வசனத்துல எழுதியிருக்குது, எண்ணில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரை தேடாதவங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்குதேன்னு நம்ம வருத்தப்படுறோம் இல்லையா? ஆண்டவர் அனுதினமும் தேடுறோமே, எனக்கு ஏன் இன்னும் ஒரு சில நன்மைகள் கிடைக்கவில்லையே யோசிக்கிறோம். ஆனால் அப்படி யோசிக்காதீங்க. உங்ககிட்ட இருந்து இன்னும் கர்த்தர் கனி வேணும் என்று விரும்புகிறார். அவர் விரும்புகிற கனியை நாம் பிரதிபலிக்கும் போது, அவர் விரும்புகிற கனியை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்மளுக்கு இந்த தாமதம் வந்திருக்குதே தவிர, இந்த தாமதம் அவர் நம்மளை உதறிவிட்டதுக்குன்னு அர்த்தம் அல்ல. இந்த தாமதம் அவரை நம்மை இன்னும் நேசிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார் என்பதற்காகத்தான். எனவே நம்மை சுத்திகரித்து அவர் நம்மை நடத்துகிறார். மூன்றாவதாக, அவர் நம்முடைய சிநேகிதர். வாசிப்போம். யோவான் 15:14 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சற்றும் தகுதியில்லாத நம்மை அவர் சிநேகிதர் என்று கூறுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இது யாருக்கு கிடைக்கும்? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கும். பின்பு அவர் சொல்கிற காரியத்தை நாம் பிரதிபலிப்போம் என்றால், அவர் சொல்கிறபடி கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் என்றால், ஆண்டவர் நம்மை சிநேகிதர் என்று கூறுகிறார். 15:10 வாசித்து பார்த்தால், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்போ அவர் சொல்கிற வார்த்தைகளை, அவர் சொல்கிற கற்பனைகளை கேட்டுக்கொண்டு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்க வேண்டும். அது பிறருக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும் பொருட்டே நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய சிநேகிதர் என்று. யோவான் 15:13 வாசிச்சு பார்த்தா, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று கூறுகிறார். நாம் இதை எப்படி யோசிக்க வேண்டும் என்றால், அவர் எவ்வளவோ வார்த்தைகள் சொல்லிட்டார், அநேக கற்பனைகளை சொல்லிட்டார். இன்னும் நீங்க விசுவாசிக்கலையா? உங்களுக்காக நான் மரிச்சிட்டேன், இதை காட்டிலும் பெரிய அன்பு என்னோடது வேற இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல வேற இல்லை. ஒரு சிநேகிதருக்காக இன்னொரு சிநேகிதர் மரிப்பதை விட அந்த அன்பை பிரதிபலிப்பது வேற இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு அவர் கற்றுத்தருகிறார். அவர் நமக்காக மரித்தார். என் பாவங்களையும் மீறுதலையும் மன்னித்து அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து ஜெயம் எடுத்தார். இன்றைக்கு நாமும் அவருக்கென்று மரிக்கவும் தயாராக இருக்கிறோமா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? நற்கனிகளை நாம் வெளிப்படுத்துகிறோமா? அடுத்தவருக்கு சாட்சியாக இருக்கிறோமா? அல்லது கிறிஸ்துவன் என்று சொல்லி கிறிஸ்துவின் பெயரை கொச்சைப்படுத்துகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்களில் அவர் நமக்காக மரித்தார். என்னை அவர் சிநேகிதர் என்று சொல்லி இருக்கிறாரே, அதற்காக நான் என்ன ஈடு தரப்போகிறேன்? என்னையே ஈடாய் தருகிறேன் என்று அர்ப்பணிப்போம். அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தான் அவரை பிடிச்சிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, ரொம்ப தப்பு. அவர் தான் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறார். நான் எவ்வளவு வழுவி போனாலும், எவ்வளவு தூரமாக போனாலும் அவரின் கரத்தை பிடித்து கூட்டி கொண்டு வருகிறார். என்னை சுத்திகரிக்கிறார், என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், என்னை சிநேகிதர் என்று அழைத்திருக்கிறார். நானும் அவரை சிநேகிப்பேன். பரலோக ராஜ்யத்தில் ஒரு நாள் அவரை நான் காண்பேன். அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன். மிக விரைவில் அதை சுதந்திரித்துக் கொள்வேன். மனம் திரும்புவோம். பரலோக ராஜ்யம் மிக 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 சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.